அமைதி பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த போதிலும் போர் நிறுத்தத்தை கால வரையறையின்றி நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்கா ஈரானிடையே 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான பாகிஸ்தானின் முயற்சிகள் இதுவரை கைகூடாமல் இருக்கின்றது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் சமீபத்திய பாகிஸ்தான் பயணம் எந்த ஒரு திருப்பு முனையும் ஏற்படுத்தவில்லை. ஈரானின் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கின்ற வரை தன்னுடைய நாடு பேச்சுவார்த்தை நடத்தாது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக நிலவி வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களை நேரடியாக சந்திக்க ஈரான் மறுத்ததை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரான் விரும்பும் எந்த நேரத்திலும் எங்களை அழைக்கலாம். இனி பேச்சுவார்த்தையை நடத்துவது ஈரானின் கைகளில் இருப்பதாக ட்ரம்ப் சூசகமாக கூறியிருந்தார்.